ரொம்ப நாள் கழிச்சு தலைக்கு கொஞ்சம் மருதாணி தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு நல்லா தேய்ச்சி நல்லா குளிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன, நல்ல வெயிலில் கொஞ்சம் தலையை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து நின்னாச்சு. 2 பக்கமும் நல்ல வேலை வண்டிகள் எதுவுமே வராத டைமுங்கிறனால நல்லா ஃப்ரீயாக நின்று தலையை தோட்டிட்டு அப்படியே வெயிலில் நின்று தலையை காய வச்சேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாடி அடிக்கடி டயர்ட் ஆகுறதுனால என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, உங்கள் உடம்புல வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நில்லுங்க, காலை வெயில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காலையில் பிள்ளைங்களை அனுப்புகிற அந்த நேரத்தில் நமக்கு காலையில் போய் வெயிலில் நிற்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, இல்லை மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் நீங்கள் நிற்கலாம் அப்படின்னாங்க. இது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் நானும் தலையை காய வைக்கிற சாக்கில் அப்படியே வந்து ரோட்டில் வந்து நின்றுட்டு கொஞ்சம் வெயில் படும்படி கொஞ்சம் வந்து நின்றுட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் நிற்கும் போதே ரொம்ப நேரம் நிற்க முடியல. வெயில் பயங்கரமாக அப்படியே குளிச்ச உடனே அப்படியே சொட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, தலையும் காஞ்ச மாதிரி இருந்துச்சேன்னு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வீட்டில் இருந்து அழுக்கு துணிகளெல்லாம் மாடியில் கொண்டு போட்டுட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் போட்ட சப்பாத்தி இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் அதை கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருந்துச்சு, சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் கூடவே கொஞ்சம் கீரை பொரியல் இருந்தது, அப்புறம் ராஜ்மா இருந்தது. நல்ல திருப்தியாக சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் மருதாணி தலைக்கு தேய்க்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா அந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போல்லாம் தலையில் நல்ல ஒயிட் கார் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த ஹேர் டை போடுறதுக்கு மருதாணியே பெட்டர்னு சொல்லி போட்டுட்டு